வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நீங்கள் ஊரில் என்ன ரேட்டு நம்ம ஊரில் சொல்கிறேன் பாருங்கள். 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். அப்புறம் எறா க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எறா ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் போட்டிருக்கிறதால மீன் வரத்தெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எறா கொஞ்சம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த எறா 1/2 கிலோ, 1 கிலோ வந்து 500 ரூபா. இது 1/2 கிலோ நான் வாங்கினேன் 250 ரூபா. க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஆன்லைனில் வாங்கின சிக்கன். இங்கே என்ன ஆகிட்டுருக்குன்னா பிரியாணி கொதிச்சுட்டு இருக்கு, லைட்டாக கொதிக்குது. ஆமாம். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்பா அம்மா டீ காப்பி சாப்பிட்டீங்களா? வெயில்னா வெயில், சரியான வெயில். இப்போ தான் வணக்கம் சார். தக்காளி கொத்தமல்லி எல்லாம் இப்போ தான் வாங்கி வந்தேன். முடியலனால மீன் கடையில் கூட்டம் வலிது. நான் ஃபோன் சார்ஜ் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். இல்லைன்னா காமிச்சிருப்போம் அவ்வளோ கூட்டம். மீன் வேறு நல்லா இல்லை. மீன்பிடி தடைக்காலம் தமிழ்நாட்டில் போட்டிருக்கிறதால மீன் வரத்து கம்மியாக இருக்கிறதால மீன் நல்லா இல்லை, குட்டி குட்டியாக இருக்குது. சரி மீன் வாங்கலை. எறா பையன் கேட்டால் சொல்லி எறா வாங்கியிருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பிரியாணி அண்டு எறா தொக்கு, அவ்வளோதான். எறா வாங்கி கொடுத்துட்டேன். பிரியாணி ஆன்லைனில் வந்துடுச்சு. இது பண்ண போகிறோம். பண்ணி முடிவிட்டேன், காமிக்கிறேன். வெளியே போயிட்டு வந்தேன், கேரேஜ் மயக்கார மாதிரி ஆகிடுச்சு. அவ்வளோ ஒரு வெயில் தாங்க முடியல. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெயில் இப்போ இருக்கிற இடம் வந்து ஈரோடு, சேலம் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கான். பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துங்க. சரியான வெயில் சென்னையில்னா அங்கெல்லாம் எப்படி இருக்கும் பார்த்துங்க, கேர்ஃபுல்லாக இருந்துங்க. முடிவிட்டோம் சமையல் என்னன்னு சொல்கிறேன், ஓகேங்களா? காயர் தெலபோர் ஃபில்ட்ரியா மேவரிக் பட்டுக்குட்டி உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே. என் பேரனுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு பாடினா அப்படியே பார்ப்பான். ஓகே, நீ தக்காளி வந்து கிலோ 30 ரூபா, 1 கிலோ 45 ரூபா, கொத்தமல்லி 15 ரூபா இன்றைக்கி கட்டு. பட் இன்னைக்கு கொஞ்சம் சண்டேன்றதால எல்லாமே விலை ஜாஸ்தி. அப்பா இந்த வாக்கிங் போனது முது வலி தாங்க முடியல. பட்டுக்குட்டியே செல்லப்பட்டோ என் முஞ்சியே பார்த்துட்டுருக்கேன். பிரியாணி எறா தொக்கு, அவ்வளோதான். பாவம் நீ நம்மளால் அவ்வளோ சிக்கன் மீன் கிடைக்கல. மீன் நல்லா இல்லை இங்கே, ஆக்சுவலாக சுத்தமாக நல்லா இல்லை. மலி அன்னைக்கு மலி சொரா கைது சாமிச்சியா? சொரா பனி மாய் சொரா நீ மீராமாய் எனக்கும் சொரா கிடைக்கவே இல்லை. நம்ம அடி கொடுக்கா. நான் பேசுறதுனா புரியுதுண்ணா உங்களுக்கு? நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து வேளச்சேரி இருக்கோம். இங்கே வந்து சௌராஷ்டிரா இன மக்கள் மிகவும் கம்மி. மதுரையில் வந்து எந்த சந்து போனாலும் எந்த சந்து போனாலும் அந்த ஆளுங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பேசணும், இன்ட்ராக்ட் பண்ண ஆசை. பட் இங்கே யாரும் கிடையாது. ரொம்ப ரேர். சென்னையில் ரொம்ப ரேர். அங்கங்கே இருப்பாங்க. அதுவும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். போகிறேன் மதுரை ஒரு நாள், ஒரு வாரம் போய் இருந்துட்டு வரணும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். நான் எப்போ போனேன்னா 1985. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, நான், சூரி, என் தம்பி எல்லாம் எங்கள் அப்பா கூட்டி ஏதோ மேரேஜ் ஞாபகம் இல்லை, ஆனால் போயிட்டு வந்தோம். 1985 போனோம் மதுரைக்கு. 95, 2005, 2015, 2025 2 வருஷம், 38 வருஷம் ஆகுது. மதுரை எப்படின்னு தெரியல. நேரில் போய் பார்க்கணும்னு ஆசை. போக முடியல. இங்கேருந்தா சரண்டு போயிட்டு வந்துடலாம். போனோம். நம்மளுக்கு எங்கள் அப்பா இருந்தார் கடைசி ஒரு 25 வருஷம். இப்போ தம்பி இருக்கான், அதனால் எங்கேயும் போக முடியல. பாருமா காலராஜாத்தி என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கான். வளர்ந்துரு, நம்ம 2 பேரும் டிக்டாக் பண்ணலாம். என்ன நீங்கள் அத்தைகளை சேர்த்த ஃபோனுமோ மோட தோணும் சீரியஸா அமைதிக்கா பட்டுக்குட்டி. நம்ம வீட்டில் எல்லாம் ப்ரிப்ரேஷன்லாம் ஆகிடுச்சு. அது ஒரு ஃபோன் வந்துடுச்சு. ரொம்ப நேரம் பேசியிருந்தேன். யாரும் கிடையாது, ரோபோ சங்கர் அவங்க ஒய்ஃபு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. மேரேஜுக்கு வந்ததை பற்றி பேசியிருந்தாங்க, மேரேஜ் நடந்ததை பற்றி சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக எனக்கு வந்து டயட் ஆரம்பத்தில் சொன்னது அவங்க தான். என்னோட அப்பா இறந்தாலும் நான் டயட் பண்ணுறதை விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, 50ஆவது நாள் 4 கிலோ கம்மியாக இருக்கும். அதை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு கால் பண்ணி பேசியிருந்தாங்க. வீட்டுக்கு வர சொல்லிக்கிறாங்க. எப்போ வராங்கன்னு தெரில. பேராவூரணி என்ற ஊரில் இருக்காங்க. இப்போதைக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போயிருக்காங்க, வரணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அதை பற்றிலாம் பேசியிருந்தாங்க.
நீங்கள் ஐஸ் வாட்டரே குடிக்காதீங்க அப்படி சொல்கிறாங்க. நம்மளை ஐஸ் வாட்டராக உயிரே. சரி ஓகே, என்ன நீ பண்ணிடுவாங்க பார்க்கலாமா? இது வந்து இந்த கேமரா காமிக்கிறோம். ஒரே நிமிஷம் இருங்க, க்ளீனாக அடுக்க வச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே, இனி நம்ம வீட்டு என்ன ஸ்பெஷல் பாருங்கள். சிக்கன் பிரியாணி என் கோய் பண்ணியிருக்காங்க. சூப்பர் வாசனை வருது. ரைட், ஓகே. மருமக பண்ணது சிக்கன் 65, பூண்டு ரசம், ஒயிட் ரைஸ், எறா தொக்கு, எறா கிரேவி. இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் இன்னைக்கு எறா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, பூண்டு ரசம், ஒயிட் ரைஸ். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ. உங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? நான் சிக்கன் லவர். ஓகே, பாய், டேக் கேர். உங்களுக்கு நல்லது செய்யறது ஒரே ஒரு சின்ன மட்டும்தான் எனக்கு ஓடிக்கிட்டு அதுக்காக சொல்லணும். அது போல நீங்க அதே மாதிரி எனக்கு உதவி செஞ்சு அதை அனுபவிச்சுதான் சொல்லணும். ஆனா இந்த பொண்ணு நல்ல டான்ஸ் நன்றி. ஓகே, ஒரே தெரியுமா? போடு 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 போடு. போங்க போங்க போங்க, நீங்களும் போங்க அப்படியே. வணக்கம். இந்த விஜய் ஃபவுண்டேஷனில் பிளட் கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம். நம்ம எவ்வளோ உதவி எல்லாருக்கும் பண்ணியிருக்கோம். அன்னதானம் பண்ணியிருக்கோம், கோயிலுக்கு காசு போட்டிருக்கோம். அதெல்லாம் எல்லாருக்கும் சேர்ந்தே எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம பிளட் கொடுக்கறதால ஒரு கேன்சர் பேஷண்ட் குழந்தைங்களுக்கு பிளட்டு ப்ளீடிங் டிசார்டர் குழந்தைங்களுக்குலாம் தேவைப்படுது. கொடுத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ. நான் லுக் லைக் டிஆர் டைரக்ட் பண்ண பேசுகிறேன். நாமளுங்க தப்பு செஞ்சா தனக்கு போகிற வேஸ்ட் மாதிரி தானே எதுன்னு தெரியாது, காயத்துன்னு தெரியாது. பொம்பளைங்க தப்பு செஞ்சா முழுமலைப்பட்ட குடம் மாதிரி தச்சாலும் தெரியும். பொட்டு போட்ட குடம் நக்கா டெண்டு நக்கா ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸாக கொடுக்க முடியும். சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது. நம்மளால அது பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். விஜய் ஃபவுண்டேஷன் ஒரு உயிரை காப்பாற்றுறது, ஒரு கேன்சர் கிட்ஸை காப்பாற்றுறது கூட இந்த பிளட் தேவைப்படும். தேங்க்யூ. நீங்களும் வாங்க, பிளட் கொடுங்க, சந்தோஷமாக இருக்கும். மற்றவங்க நம்ம மனசு ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ.